அனைவருக்கும் வணக்கம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நிறைந்திட சிறந்தவளும் என்ற நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 9வது கவியரங்கம், அதாவது புகையிலையை எதிர்ப்போம் புற்றுநோயை தடுப்போம் என்னும் 9வது கவியரங்கம். இந்த கவியரங்க நிகழ்விற்கு முதற்கண் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அத்துடன் இக்கவியரங்க தலைமை ஏற்று நடத்த கொண்டிருக்கும் திருமதி வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று புகையிலை ஒழிப்பு நாள். அதாவது ஒவ்வொரு கவியரங்கத்திற்கும் மிக சிறப்பான அந்த நாளை ஒட்டி தலைப்புகளை தருவது நம்முடைய ஐயா அவர்கள்தான். முதலில் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்று புகையிலை எதிர்ப்பு நாள். இளைஞர்களும் ஏன் மாணவர்களுமே கூட இன்று அந்த புகையிலைக்கு ஆளாகி போதைப் பொருள் என்னும் பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய உடலையும் மனதையும் சீரழித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் அவருடைய மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்த முடியாமல் தன்னுடைய உடம்பையையும் மனதையும் கெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில், அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் நம்முடைய கவிஞர் பெருமக்கள், இருபால் கவிஞர் பெருமக்கள் தம்முடைய சிறப்பான கவிதைகளை தருவதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய இருபால் கவிஞர் ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறகு இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய ஸ்டெப் டிவி வலையொலி மூலமாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்துடன் அனைத்து கவிஞர்களையும் இக்கவியரங்கத்திற்கு நன்றியுரை கூறவிருக்கும் ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை செயற்குழு உறுப்பினர்களையும் இங்கு கவிதை பாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை தலைமை வாசுகி பொன்னரசு அம்மாவிடம் கொடுத்து இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி கு பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. வணக்கம். ராஜஸ்லோக்ஷனா நன்றி உரை. அப்பா அழைக்கட்டுமாப்பா? சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது தலைவராம் பாரதிதாசன் செயலாளர் அவர்களை வணங்கி, அன்பிற்கினிய அப்பா உயர்திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி, என் உறவுகள் திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மா, கற்பகம் அம்மா, சிவகாமி சுந்தரம் அம்மா, ராஜசுலக்ஷனா அம்மா, தோழி புவன அம்மா, பவானி அம்மா மற்றும் உள்ள என் உறவுகள் அனைவரையும் செந்தமிழால் போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். முதலாவதாக தாய்மொழி உறவின் நிறுவனர் அன்பிற்கினிய அண்ணா சாதனையாளர் கவிஞர் முத்துவேல் பிரின்ஸ் ராமு அண்ணா அவர்களை கவி பாட அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரரே. சங்கத்தமிழ் பூங்கா இலக்கிய சோலை நடத்தும் இந்த கவி அரங்கத்திற்கு வகித்தந்துள்ள அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி வருகிறேன். புயலை ஒழிப்போம் புற்றுநோய் ஒழிப்போம் என்ற தலைப்பிலான இந்த கவி பாட வாய்ப்புக்கு நன்றி கூறி இதோ கவியில் நுழைகிறேன். புற்றுநோய் ஒழிப்போம். பிறந்தோர் இறப்பது இயற்கை நியதி, புகைத்தால் இறப்பது செயற்கை சதி. பிறந்தோர் இறப்பது இயற்கை நியதி, புகைத்தால் இறப்பது செயற்கை சதி. விடிகளை தவிர்த்தே விடிந்திரா சமுதாயம், இந்த நிகழ்வில் விபரீத அநியாயம். இருவிரல் நின்றே பொசுக்கும் அத்தியாயம், நுரையீரல் அலரும் 4000 நச்சுக்கள். இருவிரல் நின்றே பொசுக்கும் அத்தியாயம், நுரையீரல் அலரும் 4000 நச்சுக்கள். தீப்பொறியாய் பறக்கும் தீதின் பரப்பளவு, பரவும் காற்றாய் சுற்றின் தாக்கம். உயிரை அழிக்கும் உயிரை அழிக்க அழைக்கும் யமனின் தோழமை, உணவாக மாறிடும் உடலின் உறுப்புகள். தன்னையும் தன்னினமும் தன்னின இல்லத்தையும் அடித்திட விலை கொடுத்து மடிவதா? சமாதியாய் புகையிலை புதைத்திடு, தலைமுறை காத்து விண்ணினை தொட்டிடு.
விதியை மாற்றும் மதியுண்டா அறிவோம், சதியை மாற்றும் புத்தியை பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்திற்குரிய முத்துவேல் பிரின்ஸ் ஐயா அவர்கள் இந்த புற்றுநோயால் ஏற்படும் நுரையீரல் நச்சுகள், அதனால் ஏற்படும் தீப்பொறியாக வரும் நோய்கள் அத்தனை சிறப்புகளையும் அதனால் ஏற்படும் ஆபத்துகளையும் எமனுக்கே தோழனாக அமையும் அந்த தீய பழக்கத்தை ஒழித்தால் சிறப்பாக வாழலாம் என்ற கருத்துக்களை அழகாக கூறி சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். வணக்கம் ஐயா. அடுத்ததாக சாதனையாளர் சிங்கப்பெண் கவிஞர் கனகவள்ளி சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. கனகவள்ளி சகோதரி. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்புக்குரிய தோழிகள் வாசுகி பொன்னரசு அவர்களுக்கும், பவானி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவியரங்கில் இடம்பெற்றிருக்கும் அத்தனை ஆளுமை உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோய் அதாவது புகைப்பிடிப்பதை தடுக்கும் வகையிலும் புற்றுநோய் தடுக்கும் வகையிலும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த கவியரங்கத்துக்கு முதலில் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நல்லதொரு தலைப்பு. இந்த தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. மானிட பிறப்பு மகத்துவம் என்று மாண்பு நிறைந்த சான்றோர் சொன்னார் அன்று. மானிட பிறப்பு மகத்துவம் என்று மாண்பு நிறைந்த சான்றோர் சொன்னார் அன்று. மகுடம் சூடும் மானிட பிறப்பை மறந்தும் நம்மை அழிக்க நினைக்கலாமோ? மகுடம் சூடும் மானிட பிறப்பை மறந்தும் நம்மை அழிக்க நினைக்கலாமோ? சுவாசமே நமது உயிராம், இதயமே நமது துடிப்பாம், உதிரம் நமக்கு உயிராகும், நம் உள்ளங்கை விரலோ மூலதனமாகும். உதிரம் நமக்கு உயிராகும், நம் உள்ளங்கை விரலோ மூலதனமாகும். மூலதனமாகும் கைவிரலை முட்டாள் சிலர் புகைப்பிடிக்க பயன்படுத்துவதுதான் தகுமோ? மூலதனமாகும் கைவிரலை முட்டாள் சிலர் முடங்கிட செய்யும் புகைப்பிடிக்க பயன்படுத்துவது தகுமோ? ஆண்டவன் தந்த அறிவுதனை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவோம். ஆண்டவன் தந்த அறிவுதனை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவோம். புகை நமக்கு பகை என்று புரியாத மனிதர்களே, புரிந்து கொண்டால் புற்றுநோயை தடுக்கலாமே. புரியாத மனிதர்களே, புரிந்து கொண்டால் புற்றுநோயை தடுக்கலாமே. புன்னகை பூக்கும் நமது வாழ்வை புற்றுநோயால் அழிக்கலாமோ? புன்னகை பூக்கும் நமது வாழ்வை புற்றுநோயால் அழிக்கலாமோ? ஆயுளை அழிக்கும் புகை வேண்டாம், ஆயுளை அழிக்கும் புகை வேண்டாம், ஆரோக்கியம் தரும் நல்வழி போதுமே. ஆயுளை அழிக்கும் புகை வேண்டாம், ஆரோக்கியம் தரும் நல்வழி போதுமே. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்புகள் தோழி. அழகான வரிகள். வளரும் பிள்ளைகளுக்கு ஒரு கருத்துக்களை சிறப்பாக கூறியுள்ளீர்கள். மானிட பிறப்பு மகத்துவம் நிறைந்தது, மாண்பு நிறைந்த மனிதர்கள் அன்றி கூறியுள்ளார்கள். மகுடம் சூடும் மனிதர்கள் மறந்தும் நம்மை அழித்துக் கொள்ளலாமா? இந்த கைவிரல் மூலதனமா இருக்கு, அதெல்லாம் நீங்க சிறப்பான வழிக்கு தான் பயன்படுத்தணும், தீய வழிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவன் தந்த அறிவை நல்வழிக்கு பயன்படுத்துங்கள், புரியாத மனிதர்களா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் என்ற அழகான வரிகளை சூடியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வணங்குகின்றேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள். இந்த புகையிலை ஒழிப்பு நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே புகையிலையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் மிகவும் கொடுமையானது என்பதற்காக, அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புகையிலை ஒழிப்பு நாள் என்று ஒரு நாளை அறிவித்து அந்த நாளிலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கவியரங்கத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவனையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துறைகளும் தெரிவித்து, முதலிலே கவிதை வாசித்த திரு முத்துவேல் ஐயா அவர்கள்
மிகச் சிறப்பாக தனது கவிதையின் மூலமாக புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அதற்கடுத்ததாக இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இப்போது கவிதை வாசித்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் 2 விரல்களால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதை பற்றி கவிதை கூறினார்கள். திருமதி கனகவல்லி அவர்கள் மிகச் சிறப்பாக நம்ம உங்கள் கவிதை. புகையிலை என்பது வெறும் சிகரெட் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு வகையிலே இருக்கிறது. சிகரெட்டா பீடியா, புகையிலை பொடியையா, உயிருக்கு கேடையா என்ற ஒரு பாடலை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி அதை தமிழ்நாடு அரசு ஒளிநாடாவாக பல பாடல்கள் வெளியிட்டபோது அதையும் வெளியிட்டது. தொடக்கத்தில புகையிலை ரொம்பவும் இனிக்கும், அப்புறமா தான் அதனுடைய துன்பம் என்னன்னு தெரியும். மிகச் சிறப்பான கவிதை வழங்கினார்கள். தொடர்ந்து கவிதை வழங்க இருக்கின்ற அனைத்து பேருக்கு கவிஞர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து அழையுங்களம்மா, தொடர்ந்து கவிஞர்களை அழையுங்க. ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக தமிழ் பாரதி சகோதரி, பாடகி, சாதனையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் சகோதரி. இனிய வணக்கம் சகோதரி. இனிய வணக்கம். இந்நிகழ்வில் மாலை நேரத்தில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கம். இந்நிகழ்வில் பங்கு பெற செய்த பிரின்சஸ் ஐயாவுக்கும் வாசகி தோழிக்கும் மனமார்ந்த நன்றிகள். என் கவிதையை வாசிக்கின்றேன் இப்பொழுது. புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். வெண்புகை சுருளுக்குள் உன்னுயிர் அடைக்கலமாகும். எலும்புக்குள் ஊடுருவி கரையானாய் அரிக்கும். ஈரலும் இற்று போய் இதயமும் பலகீனமாகும். கல்லீரலும் மண்ணீரலும் கதைகளியாடி கதை முடிக்கும். கொடூர இசையாக இருமலது தொடர்ந்திடும். புகைக்கு நீ அடிமையானால் யமனவன் பகையாவான். மரணத்தின் முகவரியை மூச்சு திணறி எழுதிவிடும். செல்களுக்கெல்லாம் செல்லரித்து செல்லா காசாகும். உன்னோடு நில்லாது உடனிருப்பவருக்கும் கொல்லியிடுவாய். புகைத்து வெளியிடும் புகையினால் புரியாதோ உனக்கு? புற்றாகி புறையோடி புதைக்குழிக்கு செல்வாய். உதிரம் கூட உன்னிலிருந்து விலகும். உணர்வுகள் மங்கி மயங்கி கிடப்பாய். மதுவை துணைக்கழைத்து பாடைக்கு பங்கிடுவாய். இரக்கமில்லா அரக்கனோடு உறவாடி இருப்பாயோ? சிந்திக்க மாட்டாயோ? சிதைந்து உருகி உயிர் குடிக்கும் வெண் சுருட்டை உதடுகள் முத்தமிட்டு சுகித்து சுவாசத்தை நிறுத்த அடித்தளமிடுவதை உணர மாட்டாயோ? உதறி போயேன் ஆரோக்கியமாக வாழ்ந்திட, ஆயுள் கூடி நாடும் வீடும் நலமாகிட. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தமிழ் பாரதி, அன்னியூர். மிகவும் சிறப்பு சகோதரி. இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்ட அப்பா பேசுங்க. தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா கரையான் கூட அழிக்கும். கல்லீரலும் மண்ணீரலும் சிதைந்து போகும். செல்கள் எல்லாம் செல்லா காசாகிவிடும். புற்று நோய் வந்து குறையாகிவிடும். மதுவை துணைக்கு அழைத்தால் உதடுகளும் நீ சுவைத்து அந்த தீய ஒரு பீடியை சுவைத்தால் அதனால் உனக்கு கேடுகள் நிறையும் என்று தீமை வரும் அத்தனை செயல்களையும் அழகாக எடுத்து கூறி சென்றுள்ளார்கள். இப்பொழுது அன்பிற்கினிய அப்பா அவர்களுக்கு பின்னூட்டம் வழங்குவார்கள். புகையிலையின் கேடு பற்றியும் புகையிலையால் விளையக்கூடிய துன்பங்களை பற்றியெல்லாம் கவிதை சொன்னீர்கள். இந்த சிகரெட்டுடைய அந்த நுனியிலே வைக்கக்கூடிய நெருப்பு உனக்கு நீயே வைத்துக் கொள்ளக்கூடிய நெருப்பு என்று சொல்லுவார்கள். புகைப்பிடிப்பதால் நுரையீரல் நோய்கள் வருகிறது, புற்றுநோய் வருகிறது. மேலும் இந்த நுரையீரல் நோயாலும் புற்றுநோயாலும் அவதிப்படுபவர்கள் நான் நேரடியாக சந்தித்து இருக்கிறேன். அதிலும் குறிப்பாக புற்றுநோய் வந்தவர்கள் மெல்ல மெல்ல உடல் எடை குறைந்து ஒரு எலும்பு கூடு போல ஆகி அந்த கடைசி நேர துன்பம் என்பது அவர்கள் அடைகிற துன்பத்தை நம்மால் பார்க்க முடியாது, அவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த புகையிலின் மீது மாணவர்கள் எல்லாம் ஒரு நாட்டம் கொள்கிறார்கள். அது ஏதோ ஒரு பெரிய சாகசம் மாதிரியும் அந்த புகை பிடிச்சு அந்த
புகையை விடுறது ஒரு பெரிய சாகசம் மாதிரி தான் அந்த புகையிலை பழக்கத்துல தொடங்குறாங்க. மாணவர்கள், இளைஞர்கள் புகையிலை முதலாக சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிற போது அதை ஒரு சாகசமாக எண்ணித்தான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அடிமையாகிறாங்க. அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் நாம் தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கோம். அதையெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்படுத்தி இருக்கோம். உங்கள் கவிதை சிறப்பமா தொடர்ந்து கவியரங்கம் தொடர்ந்து. நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக கலைச்சாரலின் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜலட்சுமி சுபாகரன் சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, தங்கள் கவி வரிகளை கொடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கும் அன்னை தந்தைக்கும் முதற்கண் வணக்கம். அரங்கு நிறை ஆளுமைகள் அனைவருக்கும் மறு வணக்கம். புகையிலை ஒழிப்போம், புற்றுநோயை தவிர்ப்போம். விரலுக்கிடையில் விறகு போன்றே விருப்பம் கொண்டே கொள்ளியும் வைத்து விதி வரும் வரை வெந்து சாவதோ, விதிமுறை மீறிய வாழ்க்கை வாழ்வதோ. விடியலில் எழும்பி சுவாச பயிற்சி விடுத்திடும் சோம்பலை விரித்திடும் நுரையீரலை. விளையாட்டாய் தொற்றிய புகைப்பழக்கம் விடிந்தது முதலே வித்தைகள் காட்டுது. தானாக புகைத்தும் தான் சார்ந்தவரையும் பகைக்கிறது. தேனாக இனித்த உணவும் கூட தேவையற்று போய்விடும் நிலைக்கு மாற்றுது. தேவை என்பது தேய்ந்திடும் சுருட்டிலா. சுருட்டு புகையிலை கஞ்சா மதுவால் சுருங்கி போனதே வாழ்க்கையின் நீட்சி. கருகி போய்விடும் புகையிலை கற்றை இறுக்கி பிடித்திடும் ஈரக்குலையை. பூவையர் கூட புகைத்தலை விரும்பிட பூத்து போனதே புள்ளையின் தேடல். புழு பூச்சி தங்கிடா கருப்பையும் மாறிட அழுது புலம்பிடும் அவலந்தான் மிச்சமோ. வாய்க்குள் ஒதுக்கிடும் வாசனை பாக்கு வாய்க்குள் ஒடுங்கிடும் வேளையில் தெரியும். தாய்ப்பால் குடித்த வாயதும் நலிந்து நாய் போல் நக்கும் நிலையில் புற்றுநோய் வந்திட புது செல்லும் முளைத்திட சுற்றிலும் மரணத்தின் ஓலமும் கேட்கும். தெற்றுகள் உணரும் வேளையில் தெரியும் கூற்றுவன் குரலும் கும்பிட்ட தெய்வமும். நாற்றத்தை தின்ன மனமும் கேட்குமோ. ஏற்றிடு நல்லதை போற்றிடு உடலை. வேற்றிடம் இல்லை உயிரது தங்கிட. மாற்றத்தால் இன்று மண்ணை காப்பாற்று மனிதனை நீ மாற்று. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு சகோதரி. அழகான ஒரு வரிகளும், அதாவது அந்த புற்றுநோய் வந்தவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். விரல் நுனியில் அந்த விறகு போன்ற அந்த தீய பொருளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அவர்களாகவே கொல்லி வைத்துக் கொள்கின்றார்கள் என்ற கருத்தையும், விடியலில் விளையாடாமல் இவர்களே தனக்கு ஏற்படும் அந்த ஆபத்தை தேடிக் கொள்கிறார்கள். தாய்ப்பால் சிறந்தது. அந்த தாய்ப்பாலை நேசித்து அருந்தியவர்கள் இன்று அதற்கு மாறாக வேறு ஒரு பொருளை பயன்படுத்துகின்றார்கள். பூவையர் கூட இன்று புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கருப்பை அழிந்து கொண்டிருக்கின்றது. குழந்தையை கூட தேடாமல் அவர்கள் புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், தாய்ப்பால் அருந்தியவர்கள் இன்று அவர்களின் வாய் நாயின் வாயை போல மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனை உணர்ந்து அவர்கள் நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நல்வழிப்படுத்திக் கொண்டால் அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்று அழகான வரிகளை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அப்பா பின்னூட்டம் தருவார்கள். அப்பா. நன்றி. புகையிலை பழக்கம் என்பது புகைக்கிறவர்களை எப்படி தீங்கு விளைக்கிறதோ அதை விட அதிகமாக அந்த சிகரெட் பிடித்து விடுகிற புகையை சுவாசிப்பவர்களுக்கு அல்லது மூச்சாக இருப்பவர்களுக்கு அதிகம் தீங்கு விளைவிக்கிறது என்று கேன்சர் இன்ஸ்டிடியூட்டிலே ஒரு கருத்து இருக்கிறது. சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல குறிப்பிட்ட கருத்து இருக்கிறது. உண்மைதான். புகையிலையை அந்த சிகரெட்டை பிடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு தீமை ஏற்படுதோ அதே அளவுக்கு அதுக்கு சற்றும் குறையாத தீமையை அவரோடு பழகுபவர்களுக்கு ஏற்படுது. வீட்டுல நீங்க புகை பிடிச்சாக்கா உங்க மனைவியை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும்.
குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த வீட்டுல புகைப்பிடிக்கிற வழக்கு உள்ளவங்களுக்கு அவங்க அத்தனை பேரையும் அந்த புகையிலை பழக்கம் பாதிக்கும் என்பதுதான் உண்மை. ரொம்ப அருமையா அந்த கருத்துல ஒரு வரியில சொல்லிட்டு போனாங்க. எனவே புகைப்பழக்கம் என்பதை இங்க இருப்பவர்கள் நிறைய பெண்கள், இவர்கள் யாரும் புகைப்பிடிக்க போவதில்லை. ஆண்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களும் புகைப்பிடிக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். புகைப்பிடிக்கிறவர்கள் யார் வீட்டில் இருந்தாலும் சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுங்கள். உன்னோடு மட்டும் போக போவதில்லை, உன் பிள்ளையை பாதிக்க போவதில்லை என்று சொல்லுங்கள். இன்னொரு கருத்தும் இருக்கிறது, நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிகள் சகோதரி, அழைப்பிற்கு வந்ததற்கு நன்றிகள். அடுத்ததாக மதிப்புறு முனைவர் பாரதி கள்ளக்குறிச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. அம்மா, என்னுடைய காணொளி திறக்க இயலவில்லை அம்மா. மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம், மிகச் சிறப்பானது ஒரு கவியரங்கம். உண்மையிலே இன்றைக்கு தேவையான கவியரங்கம். புகைப்பழக்கத்திலிருந்து மக்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு கவியரங்கத்தை, புகைப்பழக்கத்தை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்க, அந்த கவியரங்கத்தை தலைமை தாங்கி திருமதி இரா வாசுகி பொன்னரசு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக கவிஞர் திலகம் திருமதி து பவானி அவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக புதுச்சேரியைச் சேர்ந்த புதுச்சேரி மாநில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர் திருமதி புதுவை புவனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இங்கே நிறைய கவிஞர்கள் இணைந்து கவிதை வழங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து கவியரங்கம் சென்று கொண்டிருக்கிறது. வாருங்களம்மா, அடுத்தவர்களை அழைங்களம்மா. பாசத்திற்கெரி இனிய அம்மா சிங்கப்பெண் புதுகை மகா அம்மா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அன்னை தமிழுக்கும் என ஈன்ற அன்னைக்கும் முதல் வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவி அரங்கம் நிகழ்வு 9. தலைப்பு புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். நடுவராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி வாசுகி பொன்னரசு அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி எனது தலைப்புக்குள் செல்கின்றேன். மதுவும் புகையும் மனிதனை மடமையாக்கும், மதுவும் புகையும் மனிதனை மடமையாக்கும். மது குடித்தவன் மயங்கி கிடப்பான், புகை பிடித்தவன் புலம்பி திரிவான். மது குடித்தவன் மயங்கி கிடப்பான், புகை பிடித்தவன் புலம்பி திரிவான். ஆழிசூழ் உலகிலே புகை சூழ்ந்த உடலாய் உதைந்து கொண்டு இருக்கிறான் நித்தமும். ஆழிசூழ் உலகிலே புகை சூழ்ந்த உடலாய் உதைந்து கொண்டு இருக்கிறான் நித்தமும். புகையிலை விரித்தால் காரம் போகும், புகையிலையை நறுக்கினால் போதை தூளாகும். புகையிலையை விரித்தால் காரம் போகும், புகையிலையை நறுக்கினால் போதை தூளாகும். வாகனம் ஓட்டும் ஓட்டுநரும் புகைக்கின்றார் சுவைக்கின்றார், வண்டி இழுக்கும் கூலியாலும் புகைக்கின்றார் சுவைக்கின்றார். பள்ளி கல்லூரி அருகில் மாணவர்கள் புகைக்கின்றார்கள் சுவைக்கின்றார்கள். பார்க்கும் இடமெல்லாம் பலரும் புகைக்கின்றார்கள் சுவைக்கின்றார்கள். புகையிலை வடிவம் பலவாய் இங்கு, புகையிலையின் வடிவம் பலவாய் இங்கு. வெண் சுருட்டாய் கருஞ்சுருட்டாய் கசக்கிய கஞ்சாவும் புகையிலையிலே சேர, கசக்கிய கஞ்சாவும் புகையிலையில் சேர. குட்டி பொட்டலமாய் வாயில் அடங்குகிறது, குட்டி பொட்டலமாய் வாய்க்குள் அடங்குகிறது. வந்து சேருதே புதிதாய் சுற்றுகிறதே, புதிதாய் புற்றும் சேருகிறதே. என்னதான் இங்கோ அதிகம் தெரியவில்லை, என்னதான் இங்கே அதிலும் தெரியவில்லை. ஏன் இந்த கூட்டம் அதனை நோக்கி ஓடுகிறதோ, ஏன் இந்த கூட்டம் அதனை நோக்கி ஓடுகிறதோ. புகைப்பவர் கையில் 6ஆம் விரலாய், புகைப்பவர் கையில் 6ஆம் விரலாய் அமைந்துதான் போனது புகையிலை சுருட்டு, அமைந்துதான் போனது புகையிலை சுருட்டு. 6ஆம் விரலாய் எழுதுகோள் எடுத்தால், 6ஆம் விரலாய்
எழுதுகோல் எடுத்தால் அனைத்தும் மறக்கும் அறிவாய் நண்பா, அனைத்தும் மறக்கும் அறிவாய் நண்பா. புகையிலை போதை உச்சம் தொடுகிறது, புகையிலை போதை உச்சம் தொடுகிறது, பிறக்கும் குழந்தையும் உற்றால் வாடுகிறது, பிறக்கும் குழந்தையும் உற்றால் வாடுகிறது. சாமிக்கு நேர்ந்து போட்டால் நல் மொட்டையாகும், சாமிக்கு நேர்ந்து போட்டால் நல் மொட்டையாகும். உயிர் வாழ சாதிக்கவே வேண்டி போட்டுக் கொள்கிறார்கள் மொட்டையும் தானே. எண்ணி பார்க்க வேதனை மனதிலே கணக்கிறது, எண்ணி பார்க்க வேதனை மனதிலே கணக்கிறது. புகையிலை இல்லா நாடே வேண்டும், புகையிலை இல்லா நாடே வேண்டும், உற்று நோய் இல்லா வாழ்வே சிறப்பாகட்டும். நாள் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி அம்மா. மிகவும் சிறப்புகள் அம்மா. மதுவும் புகையும் மடமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் மடையர்கள். மது குடித்தவன் மயங்கி விழுகிறான். ஆழி சூழ்ந்த உலகில் புகை சூழ்ந்து இன்று காண்கின்றது. புகை விரித்தால் புகையிலையை விரித்தால் காரமாகும், அந்த புகையை பொடியாக்கினால் போதையாகும். வாகனம், வண்டி, கல்லூரி, பார்க்கும் இடமெல்லாம் புகையாக நிற்கின்றது. அதில் பலியாகின்றார்கள் இன்று வாழும் மக்கள். கசக்கிய கஞ்சா பொட்டலமாய் வாயுக்குள் பெட்டியில் அடக்கியதாய் இருக்கின்றது என்றும், புகைப்பவர் அனைவரும் 6ஆம் விரலாய் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு எழுதுகோலை கைகளில் எடுத்தால் அவர்கள் அறிவாளியாக மாறுவார்கள் என்று 6ஆம் விரலால் பேனாவை எடுத்து அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றும், சாமிக்கு நேர்ந்தால்தானே மொட்டை, ஆனால் இன்று உயிர் வாழ்வதற்கே நாம் மொட்டை போட்டுக் கொள்கிறோம். அவர்களை காணும் பொழுது மனம் வலிக்கின்றது என்று அந்த வேதனையான வரிகளையும் கூறி, இனியும் இந்த தீமையான செயல்களை செய்யாதீர்கள், நல்வழியில் வாழுங்கள் என்று அழகான வரிகளை சூடி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு என் அன்பின் இனிய அப்பா பின்னூட்டம் தருவார்கள். வணங்குகின்றேன் அப்பா. அப்பா. எதுகை மோனை இணைந்து வர கவிதை தந்தார் புதுகை மகா அவர்கள். சிறப்பான கவிதை. 6ஆம் விரல் என்று சிகரெட்டை சொன்னார்கள். இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். புகையிலைதானே புகையிலைதானே கேன்சரின் அன்னை, புகைக்கும் பழக்கம் கொன்றிடும் உன்னை. புகையிலைதானே கேன்சரின் அன்னை, புகைக்கும் பழக்கம் கொன்றிடும் உன்னை. புகைக்கும் பழக்கம் தொடர்ந்திடும் வரைக்கும், புகைக்கும் பழக்கம் தொடர்ந்திடும் வரைக்கும், வாழ்வில் நிம்மதி நாளும் எடுக்கும், வாழ்வில் நிம்மதி நாளும் எடுக்கும். சிகரெட்டா பீடியா புகையிலை பொடியையா, உயிருக்கு கேடையா. அதுக்கு குரல் சரி கிடையாது. இந்த பாடல் வேற ஒரு பாடகர் பாடி சங்கர் கணேஷ் இதை ஒளிப்பதிவு செய்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு கேசட்ல இருக்கிற பாடல். சில வரை நினைவு சொன்னேன். உண்மையிலேயே புகையிலை என்பது கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ மார்பு சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், டிபி வரும், காசநோய் வரும். ஆனா அதை விட முக்கியமான விடயம் மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, புகைக்கும் பழக்கம், புகையிலையை பயன்படுத்துகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு குழந்தை பிறப்பை கூட தடுக்கும் என்று சொல்லுகிறது. குழந்தை பிறப்பை கூட இந்த புகை பழக்கம் சொல்லி இருக்கின்றன. இந்த செய்தியை சொல்லுகிறேன். தொடரட்டும் கல்யாணம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக அன்பிற்கினிய அம்மா, சாதனை பெண்மணி,
ஆன்மீக நெறியாளர் உயர் திரு தமிழ் பானுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம் என்று கைகோர்த்திருக்கிறோம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். என் கவிதை: புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். இறைவன் கொடுத்த வரம் இது, உயர்த்தகு கட்டமைப்பு, அழகான உடலமைப்பு. இறைவன் கொடுத்த வரம் இது, வியத்தகு கட்டமைப்பு, அழகான உடலமைப்பு. அறுசுவை அடிசிலுடனே நெய்யில் சுட்ட பணியாரமும் வயிற்றிலிட்டு வளர்த்தோமே. அணிமணியும் துணிமணியும் பூட்டி அழகு பார்த்தே மகிழ்ந்தோம். ஊரார் வியக்க நடையழகும் உடையழகும் காட்டியே உலா வந்தது. ஊரார் வியக்க நடையழகும் உடையழகும் காட்டியே உலா வந்தது. இதை நோயுண்ண தகுமோ? பலவாறும் வாட்டி வதைத்தே வலிகளில் மூழ்கலாகுமோ? இதை நோயுண்ண தகுமோ? பலவாறும் வாட்டி வதைத்தே வலிகளில் மூழ்கலாகுமோ? சாதனைகள் படைக்கத்தானே மண்ணில் வந்தோம், வேதனைக்கே ஆளாகலாமோ? புற்றுநோய் எனும் அரக்கனுக்கே தேகத்தை தாரை வார்க்கலாமோ? புற்றுநோய் எனும் அரக்கனுக்கே தேகத்தை தாரை வார்க்கலாமோ? அவ்வரக்கனின் தூதுவனாம் புகையிலையை அனுமதியோம். மனிதனின் மதியை மயக்கத்தான் எத்தனை எத்தனை கவர்ச்சி போதைகள். மனிதனின் மதியை மயக்கத்தான் எத்தனை எத்தனை கவர்ச்சி போதைகள். மதுவின் பிடியில் மாண்டிருப்போரும் புகையிலையால் புகையுண்டோரும் அவசரமாய் நரகம் பார்க்கவே வரிசை கட்டுகிறார். மதுவின் பிடியில் மாண்டிருப்போரும் புகையிலையால் புகையுண்டோரும் அவசரமாய் நரகம் பார்க்கவே வரிசை கட்டுகிறார். புகையிலையின் புகை பூமிக்கே பகை, புகையிலையின் புகை பூமிக்கே பகை. நுரையீரலின் சுவாசம் கெடுக்கும், விஷம் கொடுக்கும். புற்றுநோய்க்கு கட்டியம் கூறி வாசல் திறந்து வரவேற்பு நல்கும். ஆசனமிட்டு அமர வைக்கும், உடலின் திசுக்களை தின்ன கொடுக்கும். ஆசனமிட்டு அமர வைக்கும், உடலின் திசுக்களை தின்ன கொடுக்கும். புகையிலை மென்ற வாயினை ஆனந்தமாய் பற்றுமே புற்றுநோயும். புகையிலை மென்ற வாயினை ஆனந்தமாய் பற்றுமே புற்றுநோயும். வென்று நோய் வேதனைதான். நலமாய் வாழ நற்காரியமே புரிந்து சிறக்க போதை இலையாமை புகையிலையை புறந்தள்ள வேண்டாமோ? புகையிலை பொருளையெல்லாம் தடை செய்வோம். பாடுபட்டு ஈட்டிய பொருளை சுருட்டு வாங்கி சுருண்டு போக வேண்டாமே. பாடுபட்டு ஈட்டிய பொருளை சுருட்டு வாங்கி சுருண்டு போக வேண்டாமே. காசு கொடுத்து நோயை விலைக்கு வாங்கும் அவலம் ஏனோ மக்களே. காசு கொடுத்து நோயை விலைக்கு வாங்கும் அவலம் ஏனோ மக்களே. இனியாகிலும் விழித்துக் கொள்வீர். புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயினை தடுப்போம், நலமாய் வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புகள் அம்மா, வணங்குகின்றேன். இறைவன் கொடுத்த வரம் உயிர்தகு உயிர், அந்த கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும். அருள் சுவையில் நெய்யில் அன்னை செய்து கொடுத்த உணவுகளை அனைத்தும் உண்டோம். உடை அலங்காரம் செய்து கொண்டோம், நடை அழகும் செய்து கொண்டோம். வரலாறு வாட்டி எடுத்தாலும் நாம் வாழ்க்கையில் சிறந்து இருந்தோம். ஆனால் நீங்கள் செய்யும் அந்த புற்றுநோய் தீய பழக்கத்தின் காரணமாக புற்றுநோயை உடலுக்கு வாங்கி கொண்டு அரக்கனுக்கு வழிகாட்டுகின்றீர்கள். மனிதனின் மதியை மயக்க கவர்ச்சி என்னும் அந்த பொருளை பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள். மதுவின் பிடியில் மாண்டவர்கள் மீண்டும் அழைக்கின்றார்கள். புகை புகை பூமிக்கே பகை என்ற அந்த வரிகளை கூறி ஆசனமிட்டு அது அமர்ந்திருந்தாலும் அதை நீக்கி நல்வழிக்கான நலமாய் வாழ காசு கொடுத்து வாங்கி உடலை அழித்துக் கொள்ளாதீர்கள். காசு கொடுத்து வாங்கி உடலை அழித்துக்
செய்யுங்கள் என்று அழகான வரிகளை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு என் அன்பின்கினிய அப்பா பின்னூட்டம் தருவார்கள். பாருங்கள் அப்பா. திருமதி பானுமதி அவர்கள் புகையிலையால் ஏற்பட உண்மைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதை எடுத்து திருமதி வாசுகி அவர்கள் அந்த கவிதையின் சிறப்புகளை எல்லாம் மிக அழகாக எடுத்து கூறினார்கள். தற்செயக்கூடிய எல்லா வரிகளையுமே திருமதி வாசுகி அவர்கள் முத்தாய்ப்பான வரிகளை எல்லாம் கோடிட்டு காட்டினார்கள். சிறப்பம்மா. இந்த நேரத்திலே இந்த புகையிலையால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலே புற்றுநோய் மருத்துவமனை இருக்கிறது. கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள். அதை உருவாக்கிய முதல் பெண்மணி, முதல் டாக்டர் பெண்மணி, டாக்டருக்கு முதலாக படித்து முடித்தவர் திருமதி முத்துலட்சுமி ரெட்டியார் அவர். அந்த அம்மையார் தான் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கினார்கள். திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தார்கள். பல மணவாளர்கள் மாப்பிள்ளைகள் வந்த போதும் மறுத்து விட்டார்கள். கடைசியில் ஏன் மறுக்கிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்ன காரணம், நான் திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை தொடங்கி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது அவரை மனமுடிப்பதற்காக வந்து அந்த மணவாளன் அதற்கு ஒப்புதல் கொடுத்து, எப்படி பாருங்க, ஒரு பெண்மணி டாக்டரு எதையோ கேட்பாங்க, வீடு இருக்குதா, வாசல் இருக்கா, வசதி இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் நான் ஒரு மருத்துவமனை தொடங்கி நடத்தணும், புற்றுநோயை ஒழிப்பதற்காக செயல்படணும், அதற்கு உங்களிடமிருந்து அனுமதி கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அவரும் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி பெற்ற பிறகு அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் சென்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்று, மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனை. இன்றளவும் புற்றுநோய் வந்தவர்களுக்கு உதவியாக அவருடைய நோயை தீர்ப்பதற்காக அடுத்துள்ள அதையும் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் இருந்து அன்பிற்கினிய அம்மா, பாசத்தை கொடுக்கும் அம்மா செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களின் வரிகளை கொடுங்கள். வணக்கம் அம்மா. அனைத்து கவி ஆளுமைகளுக்கும், அம்மா வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களுக்கும், ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், புதுவை புவனா அம்மா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புகையிலை ஒழிப்பும், இன்னைக்கு புகையிலை ஒழிக்கும் தினம். புற்றுநோய் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பாதித்திருக்கிறார்கள். அதை ஒழிக்கும் தினமான என்று என்னால் இயன்ற வரிகள். பச்சிலைக்குள் பதுங்கி வெண் சுருளுக்குள் சுருங்கி உள்ளிழுத்தாய் ஒய்யாரமாய் சுற்றுப்புறத்திலும் சுருண்டிடுவார் என்று எண்ணாமல் லட்சக்கணக்கில் பாதித்தார் உன்னால். அலட்சிய போக்கில் நடந்து விட்டாய், அந்தோ உயிரை பறிகொடுத்தாய். உதிர்ந்த கூண்டாய் உன் உடலை தோற்றத்தில் அவலமாய் தோன்றிவிட்டாய். கொடிய வழிவரும் தெரியாதா, பெருமைக்காக புகைக்கின்றாய். பேருந்து நிலையத்தில் புகை மண்டலம் பெரிதாய் துர்நாற்றம் முகம் சுளிக்க சுற்றுப்புறத்தை பார்க்காது சுகமாய் அனுபவிக்க நீ பிடித்தாய். புகைத்து அழைத்தாய் கரையானை, அரித்து காட்டியது கோட்டையாக, அரித்து கட்டியது கோட்டையாக. புகையை புவிக்குள் புதைத்து விடு, புதிதாய மனிதத்தை வாழவிடு. மூச்சு முட்ட உள்ளிழுக்க மூச்சையே அடக்கும் தெரியாதா. தாம்பலம் போடு ஆரோக்கியம், புகையிலை தவிர்த்து விருந்தாகும். சுறுசுறுப்பாக நீ இருக்க புகையிலை பகையாக்கு. உன் வாழ்க்கை வாழ்வதற்கே வேதனையாகும் புற்றுநோய்க்கு விடை கொடுத்து சாதனை செய்ய பிறந்தோம், என்றும் சாதித்திருவோம். நன்றி, வணக்கம் அம்மா. மிகவும் சிறப்புகள் அம்மா. நன்றிங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கின்றதோ அதை அப்படியே சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். பச்சிலை இலை அந்த கொடூர கிருமியான அந்த போதை பொருள் யாரும் பயன்படுத்தாதீர்கள். சுற்றுப்புறத்தை நாசமாக்கும் அந்த பொருளை பயன்படுத்தாதீர்கள். அலட்சிய போக்கில் அப்படி பயன்படுத்தி உயிரை
வதைத்துக் கொள்ளாதீர்கள். உயிரை பறிகொடுத்து கொடிய வலிக்கு பொறுத்து பெருமைக்காக பேருந்தில் ஏறி புகைப்பதை நிறுத்தி விடுங்கள். புகைக்கு அழிக்கும் அந்த கரையான் உங்களை அடித்துவிட்டு அது கோட்டையை கட்டிக்கொண்டு வாழ நினைக்கின்றது. அதற்கு தாங்கள் பலிகாடாக ஆகாதீர்கள் என்றும், தாம்பூலம் அதையும் எப்போதாவது பயன்படுத்துங்கள். மற்ற பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள். அப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயம் அழிவை தரும். நல்ல வழியில் சென்றால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற அழகான வரிகளை சூடி கொடுக்கிறீர்கள். என் திருமதி கவிஞர் திருமதினா செந்தமிழ் செல்வி அவர்கள் சிறந்த கவிஞர் என்பதை புதுச்சேரி கவியரங்கத்திலே கண்டு கொண்டேன். சிறந்த பண்பாளர் என்பதையும் கண்டு கொண்டேன். நேரில் சந்தித்தேன். மிகச்சிறந்த மனிதர், ஒரு மனுஷியாக இருந்தார். அந்த கவிதையினுடைய வரிகள் தொடக்கத்திலே பச்சிலைக்குள் பதுங்கி வெண் சுருட்டுக்குள் ஒளிந்து என்று சொன்னார்கள். இந்த கவிதையை கேட்ட பொழுது அது புற்றுநோய் தான், புற்றுநோய் அல்லது நோய் தான், புகையிலை தொடர்பான நோய் வருகிறது. அது பச்சிலைக்குள் பதுங்கி வெண் சுருட்டுக்குள் ஒளிந்து இப்படிலாம் நமக்கு பாதிப்பு வருது. அந்த நோயால் பாதிப்பு இருக்கு. புகையிலை தொடர்பான நோயால் பாதிப்பு வருகிறது. அது மரணத்தை கொடுக்கிறது. இதை கேட்ட பொழுது எனக்கு பைபிளிலே ஒரு வாசகம் நினைவிருக்கிறது. பைபிளிலே இதற்கு இணையான ஒரு வாசகம் இருக்கு. மரணம் திருடனை போல் வரும் என்று சொல்லுவார். மரணம் திருடனை போல் வரும். அது சொல்லிக்கிட்டுலாம் வராது, ரகசியமா ஒளிஞ்சு நம்மை பிடித்து விடும் என்று மரணம் திருடனை போல் வரும் என்று சொல்லி ஒரு வாசகம். ஆனால் இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு அது ஒளிந்தெல்லாம் வருவதில்லை. நேரடியாகவே திருடனை போல் அல்லாமல் நேரடியாக வீட்டு வாசல் வழியாக விருந்தாளியாக உள்ளே உன்னை கொன்று விடுகிறது, உனக்கு மரணத்தை தந்து விடுகிறது என்ற வரிகள் சற்று மாறுபட்ட சிந்தனையாக சிறப்பாக இருக்கும். நன்றிங்கப்பா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் கவிதை பண்ணி. அம்மா ரேவதி கணேசன் சாதனையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. எனது தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனையாம் புகையிலை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். எவ்வளவுதான் நாம முயற்சி எடுத்தாலும் எடுக்கிற கை நிக்கிற கை நிக்காது. பாருங்க, ஒரு சின்ன ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு கவிதை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். புகையிலை உட்கொண்டால் புற்றுநோய் வரும். குடி குடித்தால் குடுத்தன நாசமாகும். கஞ்சா அடித்தால் வாழ்க்கையே கசங்கிவிடும். ஒன்றுக்கு ஒன்று இலவசம் என்பதை போல புகையிலை உன் உடம்புக்கு புகுத்தினால் உன் உறுப்புகளில் எங்கெங்கோ செல்லும். செல்கள் அனைத்தும் செல்லரிக்கும். போதைப் பொருளை நீ உட்கொண்டால் அதன் விளைவு போக போக தெரியும். தன் சுதந்திரத்திற்காக ஒருவன் குடித்தால் தன் குடும்பத்தில் உள்ள பல பேரின் சீர்கெடும். தன்னை மறந்து தன்மானம் போய் நிலை தெரியாத ஒருவன் நடமாடும் பிணமாவான். போதையை கையில் எடுத்து அவன் வாழ்க்கை வேதனையில் தானே தள்ளிக்கொள்வான். உன் இதயத்தோடு முத்தமிடும் புகையது, அவனது உயிர்கொல்லிக்கு அவனே நோயது. மதுவின் போதையும் மதுவிலும் உண்டு, மாதுவின் போதையும் மதுவிலும் உண்டு. ஆனால் மங்கையரின் வார்த்தையில் மகத்துவம் உண்டு. போதையில் புலம்புவதை விட்டுவிட்டு பொக்கிஷமான வாழ்வை வாழ பெற. குடியை கெடுக்கும். குடுத்தனவரின் நெஞ்சத்தை அதுவே கெடுக்கும். புகைப்பிடிப்பவர்கள் அருகில் மற்றவர்களிடம் நிற்க கூட அருகதை இல்லாமல் போய்விடுகிறார்கள். உலக சாதனை 9வது நிகழ்ச்சியில் எனக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தலைமை தாங்கும் வாழ்த்துறை நெறியாளர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி, இனி ஒரு காலத்தில் அடையாறில் அந்த உயர்ந்த கட்டிடத்தை பல பேர் உள்நுழையாமல் பார்த்து கொள்வோம். வர சந்ததியினருக்கு நாமே முயற்சி எடுத்து இது போல கவிதைகளை உள்நோக்கி வெளிக்கொண்டு வருவோம். நன்றி, வணக்கங்கய்யா. நல்லதொரு வாய்ப்பு தந்தமைக்கு. வாழ்க வளமுடன். சீர்காழி புத்தூர் ரேவதி கணேசன். நன்றி.
நன்றிகள் அம்மா. சிறப்பான வரிகளை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எதை வாங்குகிறோமோ அதற்கு ஈடான இன்னொரு பொருள் கிடைக்கும் அப்படி என்று கூறியிருக்கிறீர்கள். புகையிலை உறுப்புகளை செல்லரிக்கின்றது. போதைப் பொருளை உட்கொள்வதால் குடும்ப உறவுகள் அழிகிறார்கள். உன் இதயத்தை முத்தமிடும் அந்த சிகரெட்டை நிறுத்திவிடு. மதுவின் புகையில் மாதுவின் செயல்களும் அடங்கும். ஆனால் மாதுவின் பேச்சை கேட்டால், மங்கையின் பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் மகத்துவம் உண்டு. பெண்கள் கூறும் அறிவுரையை கேட்டு தீய வழியில் செல்லாமல் வாழுங்கள். அப்படி என்றும் ஒன்றை வாங்கினால் அதற்கு இலவசம் கொடுத்தால் அதை வாங்காதீர்கள். குடியை கெடுக்கும் என்ற வரிகளில் அந்த குடுவையிலும் எழுதியிருக்கின்றதை கவனிங்கள் என்று அழகான வரிகளை மாலையாக சூடி கொடுத்தீர்கள். இதை கவனிக்கும் அனைவரும் பின்பற்றி வாழ்ந்தால் நலம் சிறக்கும். தங்களுக்கு அப்பாவின் பின்னூட்டம் இதோ. அப்பா. வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம். வணக்கம்ப்பா. உங்க ஊர் பேரே புத்தூர். ஆமாங்கப்பா. புத்துரையை கடுமையா எதிர்பார்க்க. இது நல்ல புத்தூருங்கப்பா. நல்ல புத்தூர். இனி யாரும் அந்த அடையாறு புற்றுநோய் ஆய்வகத்தின் பக்கம் செல்லக்கூடாது, நுழையக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் இருப்பார்கள். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆமாம்மா, சிகரெட் வாங்கினால் நுரையீரல் நோய் இலவசம், மது குடித்தால் கல்லீரல் நோய் இலவசம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலவசம் இருக்கிறது. ஆனால் அந்த இலவசத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமலே இவர்கள் தங்கள் உயிரை இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள். தங்கள் உயிரை இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள். சிறப்பான கவிதைகளாக இருந்தது உங்களுடைய கவிதை. மகிழ்ச்சி அம்மா. நன்றிங்க. தொடர்ந்து கல்வியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை வழங்கி சிறப்பித்துக் கொண்ட அனைவரையும் இந்த புற்றுநோய் எதிர்ப்பு நாளிலே புற்றுநோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்ட கவிதைகளை கொடுத்து அனைவரையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். உலகத்திலிருந்து பல நோய்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் விரட்டி அடிக்கப்படாமல் இருப்பது புற்றுநோய் அல்லது புகையிலையால் ஏற்படக்கூடிய நுரையீரல் தொடர்பான நோய்கள். இந்த நோய்கள், புகையிலை தொடர்பான நோய்கள் ஏற்படுவது தெரிந்திருந்தும் ஏன் புகையிலை விற்கிறார்கள்? ஏன் புகையிலை தொடர்பான வணிகம் நடந்து கொண்டு? அதுதான் இந்த உலகத்தினுடைய வணிக முதலாளிகளுடைய கோட்பாடு. நீ செத்தாலும் கவலை இல்லை, சாகிற வரை என் பொருளை வாங்கி சாப்பிட்டு விட்டு செத்து போ. உன் உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, உன் பணம் எனக்கு முக்கியம். அதுதான் இந்த வணிக முதலாளிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புள்ளி விவரம் படித்தேன். அது 20 ஆண்டுகளுக்கு முந்தைய புள்ளி விவரம். சிகரெட் விற்பதால் இந்திய அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய் 28,000 கோடி ரூபாய். அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பே 28,000 கோடி ரூபாய் சிகரெட் விற்பனையால் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருமானம், எக்ஸைஸ் டியூட்டி. ஆனால் புகைப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்காக அரசாங்க மருத்துவத்திற்காக செலவிடப்படக்கூடிய தொகையின் அளவு 33,000 கோடி ரூபாய். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 28,000 கோடி அரசுக்கு வருமானம் வருகிறது. ஆனால் 33,000 கோடி ரூபாய் அரசு அந்த புற்றுநோய் அல்லது காசு நோய் அல்லது இந்த புகையிலை தொடர்பான நோய் வந்தவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக செலவிடுகிறது என்று சொன்னால், எதையோ ஒழிக்கிற அரசாங்கம் இதை ஒழித்தாலே ஆண்டுக்கு 5,000 கோடி 20 ஆண்டுக்கு முன்பே கிடைத்திருக்குமே. வருமானம் இல்லாமல் தவிக்கிற இந்த
கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. திருமதி வாசுகி பொன்னரசு அவர்களே கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கார். வாருங்கள் அம்மா. அன்பிற்கினிய அம்மா சாதனையாளர், சாதனை பெண்மணி கலைச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் நமது நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் உடன் கவியாற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் என் மாலை வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய கவியரங்க தலைப்பு புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். இழுக்க இழுக்க இன்பம் வரலாம், ஊத ஊத உற்சாகம் பிறந்து நோயிற் கொடிய புற்றுநோயை காசு கொடுத்து வாங்குவீரோ? கவலையோடு மனைவி பிள்ளைகள் உன்னை கட்டிய நாள் முதல் கண்ணீர் தவிர வேறென்ன தந்தாய் அவருக்கு? என்ன மருந்து எடுத்தாலும் யமனை நோக்கி போவாயே, என்னை பார்த்து விலகிடு, புற்றுநோயை தந்திடும் புகையிலையும் வேண்டுமா? புறந்தள்ளி வைப்பாரே, புரிந்து நீயும் நடந்திடு. கனவில் வாழ்பவனே நினைவில் எப்போது வாழ்வாய்? வனப்பான உன் முகமோ வறண்டல்லவா கிடைக்கிறது? குழந்தைகளை நினைத்துப்பார். புகையிலைக்கு அடிமை ஆவாயா? உன்னால் இழந்த கௌரவத்தை என்னாலில் நீ கொடுப்பாய் மனைவிக்கு? புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுத்திடுவோம். பருவ வயதில் பிடித்து விட்டால் பாதியிலே போவாயே, பவ்யமாய் நடந்து கொள். சிறுவயதில் பழகினால் இளமை வரை அடிமையாவாய். முதுமைதான் உனக்கு ஏது? இளவயதில் பலியாவாயே, இனியாவது உணர்ந்திடு, இனிமையாய் வாழ்ந்திடு. முதட்டில் சுவையது பெருகிடும், நுரையீரல் சென்று தாக்கிடும். பலியின் எண்ணிக்கை பெருகிடுமே, பாழாய் போனதொரு புகையிலையாய். இழுக்கும் புகையில் இருமலை வரவழைப்பாய், இழுக்கும் புகையில் இருமலை வரவழைப்பாய். குழந்தைகள் பக்கம் வர தயங்குமே, எண்ணி பார்த்து எழுந்து வா. இங்கோர் உலகம் வரவேற்றிடும் உன்னை இங்கே ஒரு உலகம் வரவேற்றிடும் உன்னை. வாழ்ந்துவிடு அழகாய் நோயின்றியே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் ஞா கலைச்செல்வி, சென்னை. வணக்கம் அம்மா. சிறப்பான பதிவம்மா. வணக்கம். இழுக்க இன்பம் தரும், இழுக்க இழுக்க இன்பம் தரும் என்றும் அந்த புகை அப்பொழுதுதான் ஆபத்தை தரும். பார்த்து நீ பயிரிடலாம். கணக்கில் வாழ்பவன் என்று அவனுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து, குழந்தைகளை மறந்தாயோ கொடுமையே, அதை மறந்துவிட்டு பருவ வயதில் புகைத்தால் அதற்கு நீ பாதிக்கப்படும், பாழாய் போய் திருமதி ஞா கலைச்செல்வி தொடக்கமே சிறப்பாக இருந்தது. இழுக்க இழுக்க இன்பம் தரும், உற்சாகம் தரும் என்றெல்லாம் கவிதையை தொடங்கினார். ஒரு காலத்திலே இந்த விளம்பரம் மிக முக்கியமான விளம்பரம். அதாவது சட்டறையா ஒரு 60கள் அல்லது 70களிலே இது மாதிரியான விளம்பரங்கள் அதிகமாக காணப்பட்டன. அது என்ன விளம்பரம் என்று சொன்னால், இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை என்று ஒரு விளம்பரம். அன்றைக்கு புகையிலை பழக்கத்திற்கு மக்களை அடிமையாக்குவதற்காக அந்த விளம்பரத்தை பயன்படுத்தினார். அது இன்பம் அல்ல, துன்பம் இறுதி வரை, இழுக்க இழுக்க துன்பம் இறுதி வரை என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தீர்களம்மா, அருமையான கவிதை. விரலுக்கிடையில் சிக்கிய அந்த சிகரெட்டு, முதல்ல நம்ம விரலுக்கு இடையில அந்த சிகரெட்டு சிக்குது. தொடக்கத்துல பார்த்தா நம்ம விரலுக்கு இடையில அந்த சிகரெட் சிக்குது. ஆனா அது என்ன ஆகுது, நாம போய் அந்த சிகரெட்டுக்குள்ள சிக்கிக்கிறோம். அதுதான் அதனுடைய கொடுமை. புகை பிடிக்கிற வழக்கம் வந்து விட்டால் புகைக்காமல் இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிம்மதி இழந்து விடுவார், மன நிம்மதி இழந்து விடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அது ஏற்படுத்தக்கூடியது அந்த புகைப்பழக்கம். சிறப்பான கவிதை. அடுத்தவரை அதை
அழைக்கின்றேன். திருமதி சக்திலீலா அவர்கள் கவிதை வழங்க வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். என்னுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமான தமிழை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தொடர் கவியரங்கம் இதில் கவிதை வாசிக்க வாய்ப்பளித்த அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். ஒற்றை காலில் தவமிருந்து ஓசையின்றி உயிர் வழியை ஓசோன் வரை சேர்க்கும் உன்னத உற்பத்தி சாலையாம் உயிர்ப்புடை விருட்சங்கள். அவை விழுங்க முடியாமல் புகை உமிழும் நடமாடும் புகை போக்கிகள். உள்ளுறுப்பை உருக்கி உயிர் குடிக்கும். வண்ணப்படத்தை வாங்கும் போதே கண்டும் கருத்தில் பதியாமல் கன்னத்திலும் கருத்துரைக்கும் உதட்டிலும் மறைத்து சொல்லை சிதைத்து சீருடை நற்றமிழுரைக்கும் நாவின் நற்றொழில் அளித்து நசியும் மானுடமே. வண்ணப்படத்தை வாங்கும் போதே கண்டும் கருத்தில் பதியாமல் கன்னத்திலும் கருத்துரைக்கும் உதட்டிலும் மறைத்து செல்லை சிதைத்து சீருடை நற்றமிழுரைக்கும் நாவின் நற்றொழில் அளித்து நோவில்லா மானுட பிறப்பே நோயின்மையே பொருளுடை பெருவாழ்வென உணர்ந்து நோவில்லா மானுட பிறப்பே நோயின்மையே பொருளுடை வாழ்வென உணர்ந்து கோடி கொடுத்தாலும் கொல்லும் புகை விழுங்கும் கொள்கை ஒழிப்பீர். கோடி கொடுத்தாலும் கொல்லும் புகை விழுங்கும் கொள்கை ஒழிப்பீர். நல்வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. கொஞ்சம் படபடன்னு ஆயிடுச்சு தங்கம், அதான் நெட்டு. இனிய வரிகளையும் அழகான சொற்குவியலையும் சேர்த்து அழகான ஒரு கவியை கொடுத்திருக்கிறார்கள். ஒற்றை காலில் உயிர் வாழும் அந்த ஒற்றைக்கால் என்பது அந்த சிகரெட்டை உதாரணமாக்கி புகை உமிழும் அந்த தீய செயலை செய்பவர்கள் வண்ணப்படத்தை கண்டு அவற்றை வாங்கி ஏமாந்து விடுகிறார்கள். அவற்றில் உள்ள வாசகத்தை படிக்காமல் கருத்தை அடித்து விட்டு கவனத்தை சிதறவிட்டு உயிரை பலி கொடுக்கும் அந்த நோவில்லா அந்த வரிகளை மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நோயில்லா என்ற வரிகளை படித்து மானுட பிறப்பே நீ எந்த ஒரு விளம்பரத்தையும் பார்த்து மாறிவிடாதே, தீமையால் அழிந்து விடாதே, கோடி கொடுத்தாலும் கொடுத்து வாங்காதே பொருளை, தீமை தரும் பொருளை வாங்காதே என்று அழகான வரிகளை கொடுத்து மக்களை சிறப்புடன் வாழ வழிவகை செய்துள்ள சக்திலீலா தங்கத்திற்கு வாழ்த்துக்கள், வணக்கங்களும். நன்றிம்மா, நன்றி. அப்பா தங்களுக்கு பின்னூட்டம் கொடுப்பார்கள். மிக சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தீர்களாமா. சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திருமதி முனைவர் சக்திலீலா அவர்கள். ஏற்கனவே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவியரங்கத்தை தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொடுத்தவர். இன்றைக்கு இங்கே புகையிலையால் ஏற்படக்கூடிய துன்பத்தை, சிகரெட் புகைப்பதால் ஏற்படக்கூடிய துன்பத்தை எல்லாம் எடுத்து கூறினார்கள். மிக அழகான ஒரு கவிதை கொடுத்தார்கள். இதை நாம் சொற்குவியல் என்று கூறக்கூடாது. சொற்குவியல் என்று சொன்னால் அது பொருளாற்றதாக இருக்கும். இது சொற்குவியல் என்ற சொற்சரங்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு சொல் மாலை என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் நாம் கவி மாலை என்று சொல்லுகிறோம். சிறப்பான ஒரு கவிதை அழகாக வாழ்த்துக்களம்மா. நன்றி, வணக்கம். என் தோழி பவானி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சாதனை பெண்ணை வாருங்கள். நன்றி அம்மா. மீண்டும் ஒரு முறை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழின் ஐயா அவர்களுக்கு
இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 9வது கவியரங்கத்திற்கு மிகச் சிறப்பாக ஒரு பின்னோட்டத்தையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான ஒரு கவியரங்கம். புகையிலையை எதிர்ப்போம், புற்றுநோயை தடுப்போம். இக்கவியரங்கத்திற்கு சிறப்பாக கவிதை வாசிக்க இருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் இன்னும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். நெஞ்சம் என்னும் இதய கோவிலை வஞ்சம் என்னும் புகைத்தீயால் அழித்து வருகிறோம். புகைத்து புகைத்து உடலை வேதனையாக்கலாமா? சந்தனத்தில் சாக்கடை கலப்பது போல அழகிய உடலில் நஞ்சு என்ற பஞ்சு புகை கலக்கிறது. புகைக்கும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி, புகைத்த பின்பு உனக்கு வரும் அதிர்ச்சி. சிகரெட் பிடிப்பதால் கற்பனை ஊற்றெடுக்கும் என்பார்கள். சிகரெட் பிடிப்பதால் கற்பனை வராது. வாயில் நாற்றமும் நுரையீரலில் நோயும் வரும். காசெல்லாம் கரையும், புற்றுநோயும் அணுகும். சிகரெட்டில் பற்ற வைக்கும் நெருப்பு உயிருக்கு நீ வைக்கும் ஆப்பு. சேர்த்து வைத்த பணத்தை சேதாரமாக்காமல், மருத்துவமனையை அண்டாமல், மனித சிந்தனையை அழித்து, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து, கௌரவம் என்ற போர்வையில் புகைப்பிடிக்கின்றோம். புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம். புகை நமக்கு பகை என்பதை உணர்வோம். ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். புகையிலையை ஒழிப்போம். அழகிய உடல்களை காப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி ஐயா. மிகவும் நெஞ்சம் என்னும் இதய கோவிலை அழிக்கும் தீய செயலை செய்யாதீர்கள். நெஞ்சம் என்னும் இதய கோவிலில் வஞ்சம் என்ற அந்த தீய செயலில் சேர்க்காமல் அழகிய உடலில் நல்லதை மட்டும் பயன்படுத்துங்கள், அல்லதை சேர்க்காதீர்கள். சிகரெட் பிடிப்பதால் மனம் வராது, நாற்றமே வரும். அந்த பழக்கத்தை பயன்படுத்துபவர்கள் அருகில் யாரும் செல்ல முடியாது, அவ்வளவு நாற்றமாக இருக்கும் என்ற கருத்தையும், சேர்த்து வைத்த பணத்தை சேதாரமாக்காமல் நல்ல செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். புகை நமக்கு பகையான செயல். அந்த பகையான செயலை எப்பொழுதும் நாடாதீர்கள். நல்ல வழியில் சென்றால் நல்லதே நடக்கும் என்ற வரிகளை அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பிற்கினிய அப்பா பின்னூட்டம் தருவார்கள். அப்பா. நன்றி அம்மா. புகையிலை பிடித்தால் கற்பனை வராது, நாற்றத்தான் வரும் என்று அழகான வரிகள். சிறப்பான கவிதை கொடுத்தீர்களம்மா, மிக அருமையாக இருந்தது. அதாவது நன்றி. உங்கள் அனைவரும் முன்னிலை ஒரு ஒரு உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த கவியரங்கத்தை, இந்த புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் யாராவது கேட்டால் கேட்க மாட்டீர்கள், மனதுக்குள் நினைப்பீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு காலத்தில் தொடர் புகைப்பிடிப்பாளர், செயின் ஸ்மோக்கர் என்று சொல்வார்கள். அதுபோல் எனக்கு சிகரெட் பிடிப்பதற்கு தீப்பெட்டி தேவையில்லை. இந்த சிகரெட் பிடித்து முடிக்கும் போது அந்த சிகரெட் நெருப்பிலே அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்துக் கொள்வேன். ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 50 சிகரெட்டுகள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மகா கொடியவனா நீயா வந்து நடத்துகிறாய் என்று கேட்பீர்கள். அப்படிப்பட்ட நான் ஒரே நாளில் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். முடியுமா என்றால் முடியும். முடியும் என்று நினைத்தால் முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். நான் ஏற்கனவே ஒரு பாடலை பாடி காட்டினேன். அந்த பாடலை அந்த ஒளிநாடாவிலே பாடுவதற்கு 2 பேர். ஒருவர் பெயர் துரை, MA துரை என்ற பெயர். இப்போது அவர் இல்லை, அவர் இறந்து விட்டார். இன்னொரு பெயர் டி கலைச்செல்வம். இந்த டி கலைச்செல்வம் அந்த பாடலை பாடுவார். அந்த துரை என்பவர் என்ன சொன்னார், டி கலைச்செல்வம் புகைப்பிடிப்பார், இவர் எப்படி அந்த பாடலை பாட அனுமதிக்கிறீர்கள்? நான் புகைப்பிடிக்க மாட்டேன், எனக்குத்தான் இந்த பாடலை பாடுகிற உரிமை உண்டு என்று சொன்னார். அன்றைக்கே அந்த டி கலைச்செல்வம் என்று சொன்னால், இன்றோடு நான் புகைப்பிடிக்கிற வழக்கத்தை விட்டு விடுகிறேன் என்று புகைப்பிடிக்கிற வழக்கத்தை விட்டு அந்த பாடலை நிகழ்ச்சிகளிலே, தொடர் நிகழ்ச்சி, ஒரு 500 நிகழ்ச்சிகள் பாடியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளிலே பாடினார்.
அன்றைக்கு நானும் அந்த புகைப்பிடிக்கிற வழக்கத்தை விட்டுவிட்டேன். எதையுமே நாம் நினைத்தோம் என்று சொன்னால் செய்ய முடியும் நினைத்தால் செய்து விடலாம். ஒரு தீய பழக்கம் என்பது நாம ஏற்படுத்திக் கொள்வது, அதை நாம் எளிதில் விட்டு விடலாம் என்பதற்காக இதை சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எனக்கு மன நிறைவை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில நாம் பேசுவோம். கேக்குதா? அன்பிற்கினிய தோழி, எனக்கு எல்லா நேரங்களிலும் உற்ற துணையாக இருப்பவர். 3 வருடங்களாக இருவரும் இணைந்தே பயணம் செய்கின்றோம். அப்படி ஒரு நல்ல தோழியை அன்போடு அழைக்கின்றேன் கவி பாட. வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண்களாகிய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு நல்லாசிரியர் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், நல்லாசிரியர் இசை பேரரசி திருமதி கே கற்பகம் அம்மா அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அத்துணை தூண்களுக்கும் என்னுடைய அகம் கழித்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக சாதனை கவியரங்கம் நிகழ்வு 9. கவியரங்க தலைப்பு புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். பிறப்பே ஜனனமே, இறப்பே மரணமே, இறப்பிலோ மாற்றமில்லையே, புகையிலையோ புற்றுநோயே, புகையே உயிருக்கு பகையே, புகைத்து புகைத்து இழுத்து அதனை அழிப்பதாய் உன்னை அழித்துக் கொள்ளாதே, புகை பிடித்து பிடித்து உன் வாழ்வின் ஆயுளை இழக்காதே. நீ உள்ளிருக்கும் புகையே, வெளியிருக்கும் உயிருக்கு பகையே, பற்றுக உறவுகளையே, பற்றொழிப்பீர் புகையிலை மீதே. நீ மூச்சு விடும் மூச்சு பையை புகையினால் நிரப்புகின்றாய், வாழும் போதே வாழ்க்கையை அளிக்கின்றாய். நுரையீரலுக்கு நச்சென்று உன் நுண்ணறிவுக்கு தெரியலையோ, கருவறையிலே பிறந்தாய், கல்லறை பயணத்திற்கு சில்லறையை சில்லறை என பாராது கொள்ளுரைக்கு கொடுத்து சின்ன பின்னமாகின்றாய். நோய் தீர்க்கும் கொடுக்கும் புகையிலை எதற்கு, அறிவை ஆற்றல் புகையிலை எதற்கு, கட்டுடல் புகையை தடுப்போம். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்வது நா. ராஜசுலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பு தோழி. பிறப்பே ஜனனம், இறப்பே மரணம். அழகான வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள். புகைத்து புகைத்து உயிரை இழக்காதே, பற்றுக நல் உயிரை, தீயதை நீக்கு. நுரையீரலுக்கு நஞ்சு என்பது உனக்கு தெரியாதா? ஏன் அப்படிப்பட்ட தீய செயல்களை செய்கின்றாய் என்ற வினாவையும் எழுப்பி, புகையிலையை அந்த கொடிய தீய செயலை இழந்துவிட்டால் நல்வாழ்வு வாழலாம், அதை பின்பற்றுங்கள் என்று அழகிய சொற்களை சேர்த்து ஒரு பொன் மாலையாக கொடுத்துள்ளீர்கள். தங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சகோதரி. அப்பா தங்களுக்கு பின்னூட்டம் வழங்க. நன்றிகள் தோழி. வள்ளுவர் சொல்ற போது தோன்றின் புகழோடு தோன்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னன்னா, அந்த இடத்துல தோன்றினுக்கு பார்த்துன்னு அர்த்தம் கிடையாது, அந்த தோன்றினுக்கு பிறத்தல் அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன சொல்றது, எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்துல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர மோசமான புகைப்பிடித்து தன்னுடைய உயிரை மாய்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. அழகா சொன்னோம். இந்த சிகரெட்டால இருக்கக்கூடிய மரணம். சீனாவினுடைய சீன தலைவர் தோழர் மாசத்தின் சொல்லுகிற போது, மரணம் என்பது மகத்தானது, அது ஒரு மரத்தின் இலை உதிர்வதைப் போலவோ அல்லது ஒரு பறவையின் சிறகு உதிர்வதைப் போலவோ இருக்கக்கூடாது, ஒரு மலை சாய்வதைப் போல இருக்க வேண்டும். மக்களுக்காக மடிய வேண்டுமே தவிர இந்த மாதிரி தீய வழக்கங்கள்லாம் அதனாலெல்லாம் உயிரை போகக்கூடாது.
மரணம் வந்து மகத்தானது. அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் மிக சிறப்பாக மக்களுக்காக சேவையாற்றி வாழ்ந்து மறைந்து விட்டால் அவரை பற்றி சொல்லுகிற போது அவர் காலமானார் என்று சொல்ல வேண்டும். மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக உழைத்து ஒரு நல்லவற்றையே செய்து நல்லவராக வாழ்ந்து மரணம் அடைந்தால் அவர் வாழ்ந்த காலத்துக்கு உரியவராக இருந்தார், காலமானார் என்று சொல்ல. இந்த மாதிரி சிகரெட்டு பிடிச்சி புற்றுநோய் வந்து இல்லை டிபி வந்து இருமி செத்தான்னா அவனை காலமானான்னு சொல்லக்கூடாது, இயற்கை எய்தினார்னு சொல்லணும். ஏன்னா அந்த இயற்கையிலிருந்து வந்தா மீண்டும் அந்த மண்ணுக்கே போட்டான். இந்த இயற்கை எய்தினார்கிட்ட காலமானாருக்கு தான் வேறுபாடு. எனவே நாம் வாழ்க்கையில எப்பவுமே காலமானார் என்கிற பெயர் எடுக்க வேண்டுமே தவிர இயற்கை எய்தினார் என்ற பெயர் எடுக்கக்கூடாது. அதுக்கு இந்த புகையிலை போன்ற வழக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு மிக அருமையான ஒரு கவிதையை கொடுத்தார் திருமதி ராஜசுலட்சணா அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். பாருங்கள், நம்ம தொடர்ந்து உங்களுடைய பணிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை தர வேண்டும். விரைவிலேயே, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை இவருடைய கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. இவருடைய தலைமையிலே கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் விரும்பிய தலைப்பிலே கவிதை வழங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நல்லது ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அதிலும் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவரை அழைங்கலாம். கவிஞர் சுஜி மாதேஷ் இருக்கிறார், அவரை அழைங்க. ஐயா அவர்கள் நான் பேசுவது சுஜி மாதேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கவி பாட. வாருங்கள் சகோதரரே. அம்மா அவர்கள் நான் பேசுவது கேட்கிறதா? கேட்கின்றது சகோதரர். உலக சாதனை கவியரங்கம் ஒரு அருமையான ஒரு அற்புதமான தலைப்பு. நிறுவனத்தின் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை மாமனிதர்களுக்கும் மாலை வணக்கம். புகையிலை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். புகையிலை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். தீயைகளை தீண்ட விடாதே, சீரழிவில் சிக்கி சிதையாதே. அற்புதமானவர்களே, புகையிலை பழக்கத்திற்கு அடிமை ஆகாதே. எதிர்பாராமல் பார்த்தாலே ஆசை வைக்காதே. புகைப்பிடித்தல் மோசமான பொருட்கள் வேண்டாமே. உள்ளத்தையும் வாழ்க்கையும் கெடுத்திடுமே. ஆரோக்கியம் மாயமாகும், வியாதி உதித்திடும், இன்பம் குறைந்திடும், துன்பம் நிறைந்திடும். நல்ல எண்ணங்களோடு சிந்தனையோடு வாழ்வோமே. நல்லவை விரும்புவோம், கெட்டவை வெறுப்போம். பிறப்பது அதிசயமே, வாழ்வது ஒரு முறையே. குடும்பத்தோடு இருப்போமே, மானத்தோடு வாழ்வோமே. சரியான எண்ணங்களே, முறையான பாதையிலே. நல்லவை விரும்புவோம், கெட்டவை வெறுப்போம். மாற்றங்கள் ஏற்படுத்துவோம், விழிப்புணர்வு கொடுத்திடுவோம் நம்முடைய சமுதாயத்திலே. நிறுவனத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு சகோதரரே. சீரழிவில் சிக்கிவிடாதே. எதிரில் இருப்பவர் செய்யும் தீமை செயல்களை பார்த்து ஆசைப்படாதே. ஆரோக்கியம் மாயமாகிவிடும், இன்பமும் தொலைந்துவிடும். பிறப்பு ஒரு அதிசயம், அந்த பிறப்பை நீ சிறப்பாக வாழ வேண்டும். குடும்பத்துடன் வாழ்வதுதான் சிறந்தது. நல்லவைகளை ஏற்றுக்கொள், தீயவைகளை அழித்துக்கொள். பலருக்கும் நாம் இதை விளம்பரம் செய்வோம். அனைவரும் அதை பயன்படுத்தி நல்வழியில் வாழ வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நாம் வழிகாட்டியாக இருப்போம் என்று அழகான வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள். தங்களுக்கு அப்பாவின் பின்னூட்டம் இதோ தருவார்கள். பொதுவாக நம்முடைய தமிழ் சமூகத்திலே பெண்கள் புகைப்பது கிடையாது. எனவே அவர்கள் கவிதை வழங்குவது என்பது அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை பார்த்து அவர்கள் கவிதை வழங்குவார்கள். ஏதோ ஒரு சிலர் மேட்டுக்குடியிலே இருப்பவர்கள் நாகரிகம் என்ற பெயரிலே
அநாகரிகமாக புகைப்பிடிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் சாதாரணமாக நம்முடைய பெண்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கூட புகைப்பிடிப்பது கிடையாது. ஆனால் புகைப்பழக்கத்திற்கு அதிகமாக ஆளாகிறவர்கள் ஆண்கள். இந்த ஆண்கள் இருந்து கவிஞர் சுஜி மாதியஸ் இன்றைக்கு இந்த கவிதையை வழங்கியது சிறப்பு. அதிலும் குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய துறை திரைப்படத்துறை. திரைப்படத்துறையிலே துணை இயக்குனராக இவர் தன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதிலே நிறைய பேர் இருப்பார்கள். காலை பிடித்து இழுப்பவர்கள், கழுத்தை நெரிப்பவர்கள், கையை பிடித்து இழுப்பவர்கள், முதுகிலிருந்து தள்ளி விடுபவர்கள், முதுகில் குத்துபவர்கள், புறம் பேசி, இப்படி நிறைய பேர் இருப்பார். அவர்கள் அத்தனை பேர் அத்தனை அலைகளையும் நீதிதான் திரைப்படத்துறையிலே முன்னேறி வர வேண்டும். அத்தகைய முன்னேற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியான செய்தியாக இவருடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படம் விரைவில் வர இருக்கிறது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இவருடைய கதையையும் இவருடைய இயக்கும் தன்மையையும் பார்த்து இவருக்கும் வாய்ப்பளிக்க இருக்கிறார். விரைவிலேயே இவருடைய திரைப்படத்தை, இவர் இயக்கிய திரைப்படத்தை நாம் திரையில் காண்போம். அவருக்கு ஆதரவளிப்போம். வாழ்க, வளர்க. இந்த இலக்கியத்துறை உங்களை திரைப்படத்துறைக்கு அழைத்து சென்று ஒரு உச்சாணி கொம்பிலே உங்களை உட்கார வைக்க வேண்டும். சுஜி மாதேஷ் என்கிற இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 10ஓடு 11ஆக வந்து கவிதை வாசிக்கக்கூடிய அந்த சுஜி மாதேஷ் விரைவிலேயே ஒரு திரைப்பட இயக்குனராக வந்து நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்ம எல்லாம் வாழ்த்து வேண்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நிச்சயமா ஐயா. மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சற்றேறக்குறைய நிறைவு தன்மை எட்டி இருக்கிறது. ஆனால் இந்த புகையிலை பழக்கம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது எதிர்த்த விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி, கவியரங்க நிகழ்ச்சி நிறைவு தன்மை இருக்கு. இந்த புகைப்பிடிப்பவர்களை பார்த்தால் அவர் வேடிக்கையாக பேசுவார்கள். என்னடா தம்மடிக்கிற மச்சான், ஒரே சோகம் மச்சான். இன்னொரு நாளைக்கு கேட்டாக்கா, என்னடா தம்மடிக்கிற மச்சான், ஒரே சந்தோஷம் மச்சான். எதுக்குடா சிகரெட் பிடிக்கிற? அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிடுச்சு மச்சான். இன்னைக்கு ஏன்டா சிகரெட் பிடிக்கிற? அந்த பொண்ணு பிரேக்கப் கொடுத்துச்சு மச்சான். இப்படி எல்லாவற்றுக்கும் சிகரெட் பிடிப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டான். இப்ப சிகரெட்டால் எந்த பயனும் இல்லை என்பது நன்று தெரிய வருது. அது சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை, மகிழ்ச்சியையும் கொடுக்கவில்லை, துன்பத்தையும் கொடுக்கவில்லை, இடர்பாடையும் கொடுக்கவில்லை. அது பாட்டு அது இருக்கிற உடல் நலத்தை மட்டும்தான் கெடுக்கிறது. ஆனால் இவர்கள் தவறாக அது ஏதோ புத்துணர்ச்சி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு அதை புகைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பழக்கத்திற்கு ஆளாகிறார். அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷச்சத்து, நிக்கோடின்கிற விஷச்சத்து நம்முடைய உடலுக்கு சென்று நம்முடைய உடல் ரத்தத்திலே கலந்து எப்போதெல்லாம் அது குறைகிறதோ அப்போதெல்லாம் அதை எடுக்க சொல்லுகிறது. அது தான் சிகரெட்டினுடைய கொடிய தன்மை. இந்த தன்மையை உணராமல் தொடக்கத்திலே ஒரு மகிழ்ச்சிக்காக, விற்று விளம்பரத்திற்காக, எல்லோரும் பிடிப்பதற்காக, நண்பன் பிடிக்க ஆரம்பிச்சு இப்படியெல்லாம் அந்த புகைப்பிடித்தல் வழக்கத்திலே சென்று நானும் அப்படித்தான் சேர்ந்தேன். ஆனால் அதனுடைய மிக கொடிய நிலை வரை சென்று, ஆனால் அந்த நிலையிலும் கூட மீள முடியும் என்பதை நான் எடுத்துக்காட்டியிருக்கேன். நானே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன். புகைப்பிடித்தலை விட முடியும். அது ஒரு பெரிய விடயம் அல்ல. விட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். முடியும் என்று நினைத்தால் முடியும். எதையுமே முடியும் என்று நினைத்தால் முடியும். ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் நம்மிடம் இருக்கிறது சொன்னால் அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். புறக்காரணிகள்லாம் அப்புறம். முதல்ல இது என்னால முடியும்னு நானும் நம்பணும். நம்பினா அது முடியும். நானே நம்பாம எப்படி நடக்க முடியாது. இந்த கவியரங்கத்துடைய சிறப்பான ஒரு தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக கவியரங்கத்தை நடத்தி கொடுத்து அதை அழகாக நகர்த்தி சென்று கவியரங்கம் சற்றும் தொய்வில்லாமல் நிகழ்ச்சி நடத்திய திருமதி வாசுகி பொன்னரசு அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து இதனுடைய பொறுப்பாளராக செயல்பட்டிருக்கக்கூடிய கவிஞர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களையும் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு அளித்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அத்தனை கவிஞர் பெருமக்களையும் பாராட்டுகிறோம். உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக திருமதி
ராஜசுலோச்சனா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவருடைய பணியை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நேரத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளரும் மதுரையிலே மிகச்சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்து வருபவருமான திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய வாழ்த்துறை வழங்குங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்தான உங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியாக இந்த கவியரங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் திருமதி இரா வாசுகி பொன்னரசு அவர்கள் தனது கவிதையை வழங்குகிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை வழங்கி நிறைவு செய்யும். தரமான தாய்ப்பாலை அரு மருந்தாக குடித்து அன்னை கொடுத்த அரு சுவை உணர்வை உண்டு சாலையோர உணவை சாப்பிடவே இல்லை. செயற்கை பொருளை நான் சேர்த்ததும் இல்லை. மது மாமிசத்திற்கு மாறியதும் இல்லை. எப்படி வந்தது இவ்வளவு பெரிய நோய்? எப்படி வந்தது இவ்வளவு பெரிய நோய்? காரணம் கருதி கண்கள் கசிந்தது. கொடும் குடியை குருதியின் செயலால் எண்ணி கலங்கி இருக்காமல் ஏங்கினேன். பொருள் புரியாமல் புலம்பி தவித்தேன். நாமே நமக்கு நஞ்சுகள் கலந்து நனவில் கொண்டு நல்ல செயல்களை செய்திட அடுத்த யாருக்கும் புற்றுநோய்கள் வராமல் தடுத்திட முனைந்து தயாராக இருப்போம். உணவில் கலக்குமா உரங்களின் செயல்கள்? நீரில் கலக்குமோ மருந்து பொருள்கள்? காற்றில் சேருமே மாசுகளின் கொடுமை? புற்றுநோயாக பூமியில் வலம் வர அப்பாவி ஒருவனை அண்டிக் கொண்டு ஆயிலை பறிக்கும் விபரீதம் இங்கே. பிறந்த பிள்ளைக்கும் வளர்ந்த உயிருக்கும் காரணமே தெரியாமல் வந்திடும் நோய். யாராக இருந்தாலும் பாவங்கள் பார்க்கணும். யாராக இருந்தாலும் பாவங்கள் பார்க்கணும். சாவை வழங்கும் புற்று நோயை புகாமல் தடுக்கணும். காலங்கள் உணர்ந்து மருத்துவம் பார்த்து நோயை விரட்டி வாழ்வை காப்போம். நோயை விரட்டி வாழ்வை காப்போம் என்ற வரிகளை கூறி எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த என் அன்புக்கினிய அப்பா உயர்திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்பா. மிக சிறப்பான ஒரு கவியரங்கத்தை நடத்தி முடித்து மிக சிறப்பான கவிதையும் கொடுத்தீர்கள். சிறப்பம்மா, உங்கள் கவிதை இங்கே இந்த சமூகத்திலே புகைப்பிடிக்கிற ஒவ்வொருவருடைய காதுகளையும் எட்ட வேண்டும். அது அவர்கள் காதிலே சென்று சேர வேண்டும். அவர்கள் புகைப்பழக்கத்தை விட வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய நன்றியுரை வழங்குகிற பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திருமதி ராஜசுலோச்சனா அவர்களை நல்லதொரு கவிதை கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பானதொரு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தளங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை கவிதைத்துறையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் இப்பொழுது இந்த கவியரங்க நிகழ்வுடைய நன்றியுரை வழங்க வருமாறு அன்பு அழைக்கிறேன். வாருங்களாம். நன்றியுரை. வந்தவரை வாழ வைப்பது எங்கள் தமிழகமே. விருந்தினரை இன்முகத்தோடு உபசரிப்பது பண்பாட்டின் இலக்கணமே. நன்றியுரை நவிழ்வது நிகழ்வின் நிறை அழகே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றே. தெய்வ புலவரின் குரல் அழகே வழி நின்று எனக்கு நன்றியுரை நவிழ நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்கள் உழைப்பிலே எறும்பு, சுறுசுறுப்பிலே தேனி, தன்னம்பிக்கையிலே தளராது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனைவரையும் ஏற்றிவிடும் ஏணியாய், தோணியாய், தோழனாய், பாங்காய், பண்பாய் நிகழ்வு சிறக்க ஏறெடுக்கும் முயற்சி ஐயா அவர்களின் வெற்றிக்கு முதல் படி.
தளராத அயராது பாடுபடும் சிந்தை ஐயா அவர்களோடது. இக்கவியரங்கத்தில் இணைந்து கவி படைக்கவும் நன்றியுரை நவிழவும் கிடைத்த நல்லதொரு வாய்ப்பிற்கு முதலில் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம் நிகழ்வு 9 தொடக்க உரை கூறி துவங்கிய கவிஞர் திலகம் சாதனை பெண்மணி திருமதி து. பவானி அம்மாவிற்கும், இன்றைய கவியரங்க தலைமை சீர்மிகு ஆசிரியர் திருமதி இரா. வாசுகி பொன்னரசு இடைநிலை ஆசிரியர், ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என அர்ப்பணிப்போடு அர்ப்பணித்து பணிபுரியும் எனதருமை தோழிக்கும், கவியரங்க நிகழ்வில் புற்றுநோய் புகையிலையை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம் என கவி பாடிய அத்துணை கவி ஆளுமைகளையும் நன்றியறிதலோடு நன்றி கூறி வாழ்த்தி வணங்குகின்றேன். எனக்கு நன்றியுரை வழங்க வாய்ப்பளித்த பெரும் மதிப்பிற்குரிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து நன்றி கூறி இடம் சார்வது நா. ராஜசுலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. அப்பா, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகெங்கிலும் புகைப்பழக்கத்தால் எண்ணற்ற மக்கள் புற்றுநோயாலும் காசநோயாலும் பாதிக்கப்பட்டு துடிக்கிறார்கள், துன்புறுகிறார்கள், மரணம் அடைகிறார்கள். அந்த மரணத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் துடிப்பிலிருந்தும் அவங்களெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே உலக புற்றுநோய் விழிப்புணர்வையும் உலக புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் புகையிலை பழக்கத்தை விட்டுவிடும் என்று சொன்னால் அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பாக செய்யும் மரியாதையாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் எங்கள் புகையிலை பழக்கத்தை யாராவது ஒருவர் விட்டால் அதுவே எங்களுக்கு கிடைத்த விருதாக கருதுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கு ஆதரவளியுங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.